ப்ரோபயாட்டிக் செறிவூட்டப்பட்ட அதிக உயிர்த்தன்மை உள்ள ஒரு உணவு முறை செயல்முறை. அதனுடைய தன்மை தன்மை என்பது சொல்லக்கூடிய அது அவ்வளோ ஆற்றல் உள்ள ஒரு உணவு. அதை பற்றியான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு. ப்ரோபயாட்டிக் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதை வீட்டிலேயே மிக எளிமை தான். இது மிக எளிமையானது தான், ஆனால் மிக வலிமையானது, அப்படிதான் சொல்லணும். அதான் உண்மை. இந்த ப்ரோபயாட்டிக் என்பது நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த சாதம் அப்படின்றது நம்ம என்ன மாதிரியான அரிசிகளில் பயன்படுத்தினா இது சிறப்பு அப்படின்னா, செமி பாலிஷ் அரிசின்னு சொல்லுவோம். செமி பாலிஷ் அரிசி இருக்கு இல்லையா, அதாவது மாப்பிள்ளை சம்பா, சிகப்பரிசி, மட்டை அரிசி, கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரியான அரிசி வகைகள். இது ரொம்ப பட்டை தீட்டப்பட்டதாக இல்லாமல் ஒரு தீட்டினதாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அன்பாலிஷ்டாக இருந்தால் அது ஊறாது, ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் இப்படி ஒரு தீட்டல் செமி பாலிஷ் அரிசிகளாக வாங்கி அதில் சாதம் வடிக்கணும். குக்கரில் வைக்கக்கூடாது எப்பவுமே. அதாவது சாதத்தை பானையில், அது எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை மண் பானையிலையோ நீங்கள் சாதத்தை வேக வச்சு நீர் ஊட்டப்பட்டு, அதாவது அரிசியில் நீர் ஊட்டப்பட்டு அது சாதமாக நமக்கு வருது, அதிலிருந்து வடிக்கக்கூடிய கஞ்சி, அதில் செய்யக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த ப்ரோபயாட்டிக். இந்த பொதுவாக நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சியை வீடுகளில் எதுக்கு ஊற்றுவோம்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மாட்டுக்கு ஊற்றுவோம். அதாவது மஞ்சு விரட்டு காலைக்கே சாதம் வடித்த கஞ்சி தான் ஊற்றுவாங்க. அதை அடக்க முடியுதா? அப்போ அவ்வளோ செறிவூட்டப்பட்ட ஒரு உணவு தான் அந்த கஞ்சி. அந்த கஞ்சியை நம்ம மாடுகளுக்கு கொடுக்குறோம். அந்த மாடுகள் எவ்வளோ சிறப்பாக வளர்ந்து கன்றுகள் ஈன்று நமக்கும் பாலை கொடுத்து இந்த காளைகளுக்கும் அதை கொடுக்குறாங்க இல்லையா. மற்ற உணவுகளை கொடுக்குறாங்க, ஆனால் அடிப்படை இந்த கஞ்சி அதிகமாக வழங்கப்படுது. இந்த நம்ம மரபில் இவ்வளவு சத்துகள் நமக்கு இந்த மனித உடல் இயக்கத்துக்கு தேவையில்லைன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம மரபுல வடிவமைக்கப்பட்டது. சாதத்தை வடிச்சிட்டு அந்த சாதத்தோடைய சத்துக்களே போதும் என்ற நிலைக்கு நமக்கு வழங்கப்பட்டது இல்லையா. இந்த சத்தே போதும். ஏன்னா அப்போ அந்த நாட்களில் வயலில் வேலை செய்த உழைப்பாளிக்கே கஞ்சி இல்லாத உணவு தான். கஞ்சியே குடிப்பாங்க, குடிச்சிட்டு வேலை செய்வாங்க. இன்றைக்கு இந்த சாதமே போதும். இன்று விரல்கள் தான் வேலை செய்யுது கம்ப்யூட்டரில். ஆனால் இந்த ஒரு செறிவூட்டப்பட்ட உணவு இதை எப்படி தயாரிக்கின்றது முறையை இப்போ நான் சொல்கிறேன். இந்த கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சியை ஒரு மண் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு எவர் சில்வர், இந்த 2 பாத்திரம்தான், இதில் வைத்து அந்த கஞ்சியை ஆற வச்சிடணும். ஆறின பிறகு அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு, அது முன்ன பின்ன கூட குறையா இருந்தாலும் பரவாயில்ல, தவறு ஒன்றும் இல்லை. அது மிக அதிகமாக வச்சிங்கன்னா 3/4 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு அதன் பிறகு பச்சை மிளகாயோட காம்பு மட்டும் ஒரு 5 இல்லை ஒரு 7 காம்புகளோ போடலாம். அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 7 காம்பு 8 காம்பு வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அந்த கஞ்சியில் போட்டுட்டு துணி, ஒரு காட்டன் துணியை கட்டிடணும். ஏடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. துணியை கட்டி அதை ஓரமாக வச்சிடணும். 2 நாட்களுக்கு அதை தொடவே கூடாது, அதை அசைக்கக்கூடாது. ஒரு மூலையில் வச்சிடலாம். வச்சுட்டு 3ஆம் நாள் அதை எடுத்துட்டு அதை வடிகட்டணும். வடிகட்டி அந்த வெந்தயம், பச்சை மிளகாய் காம்பெல்லாம் எடுத்துடணும். அந்த வடிகட்டப்பட்ட அந்த கஞ்சியை நீங்கள் ஒரு மண் பாத்திரமோ எவர்சில் பாத்திரமோ இல்லை ஒரு கண்ணாடி கோலையிலையோ மூடி வச்சுக்கணும். இதை பிளாஸ்டிக்லேயோ அலுமினிய பாத்திரங்களோ வைக்கக்கூடாது. இது நீங்கள் தான் தயாரிக்கணும். ஏன்னா இது உயிருள்ள ஒரு பொருள், உயிர் அதிகமாக இருக்கக்கூடிய, நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் பொருள் இது. இதை யாருக்கு வேணுமோ அவங்க தயாரிக்கணும். வீட்டில் உள்ள கணவர் பிள்ளைகளுக்கு வேணும்னா குடும்ப தலைவி செய்யலாம். வீட்டில் வேலை செய்கிறவங்க இதை செய்யக்கூடாது. ஏன்னா இது உயிரோட தொடர்பு உள்ள ஒரு உணவுப் பொருள். இப்படி இதை தயாரித்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு மண் பாத்திரத்துலையோ எவர் சில்வர் பாத்திரலையோ போட்டு மூடி வச்சுக்கணும். ஒவ்வொரு வேளை உணவு முடித்த பிறகும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து ஒரு 3/4 டம்ளர், முடிந்தால் 1 டம்ளர், 3/4 டம்ளர் போதும், இதை மெதுவாக குடிச்சிங்கன்னா உங்களுடைய உணவு செரிமானமாகும், மிக சீக்கிரமாக செரிமானமாகும். அதை விட உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை சீர்நிலைக்கு வரும்.
எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நல்லா செயல்படும். இதில் இந்த நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த நுண்ணுயிர்கள் எதுனா நம்ம சொல்லக்கூடிய லாக்டோபாசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள ஃபெர்மெண்டேஷன், பெருக்கமடை. இந்த அதிக நாட்கள் தொடர்ந்து வருடக்கணக்காக மாத்திரை மருந்துகள் எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க உடல் இல்லையா இந்த நுண்ணுயிர்கள் முழுமையாக அழிந்து போயிடும். அதை விட நீங்கள் குடிக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர், ஆர்ஓ வாட்டர்னு பெருமையாக குடிக்கிறீங்க இல்லையா, அமிலத்தன்மை உள்ள நீர், அந்த நீரினாலையும் இந்த நுண்ணுயிர்கள் முழுமையாக அழிஞ்சு போகுது. இந்த நுண்ணுயிர்கள் தான் உங்கள் உடலின் எதிர்ப்பு சக்தியே. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அத்தனையும் இந்த நுண்ணுயிர்களுக்குத்தான், உங்களுக்கு அல்ல. இந்த நுண்ணுயிர்கள் நம்ம உடலில் எவ்வளோக்கு எவ்வளோ பெருக்கமடைதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பாற்றல், உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த உணவை படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளியாக கிடக்குறாங்க இல்லையா, உடல் செயல்பாடு ரொம்ப குறைவுபட்டு அவங்களுக்கு ஏதாவது திரவ உணவாக கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா தண்ணி கலந்து கொடுக்கணும். எல்லாருமே பொதுவாக இது புளிக்க வச்சு தான் குடிக்கணும். இது ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு நீங்கள் வச்ச அளவு வரும். அதன் பிறகு இது காலியாக போகுது அப்படின்னா அன்னைக்கு சாதம் வடிச்சிட்டு அந்த கஞ்சியை ஆற வச்சு இதுலேருந்து ஒரு குவளை அந்த கஞ்சியை எடுத்து அதில் ஊற்றி கலந்து துணி கட்டி வச்சிடலாம். ஒரு நாள் அது இருந்தால் போதும், மறுநாள் அது தயாராகிடும். உர ஊற்றுவது போல் ஊற்றி அதை ரெடி பண்ணிக்கலாம். அதை தயாரித்து மறுநாள்லேருந்து தொடர்ந்து இந்த செறிவூட்டப்பட்ட உணவு உங்கள் வீட்டின் சமையல் அறையில் எப்போவுமே இருக்கணும். ஒரு மண் பாத்திரத்துலேயோ ஒரு சில்வர் பாத்திரமோ இல்லை ஒரு கண்ணாடி பாத்திரங்களையோ மூடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி எப்போவுமே அதை ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. இது சிறு குழந்தைகள் கூட, அதாவது 6 மாதமோ 8 மாதமோ ஆன பிறகு உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திரவ உணவில் இருந்து அடுத்து திட உணவுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ஒரு வேளைக்கு ஒரு சங்கு அப்படி கொடுக்கலாம். இதில் நீர் கொஞ்சம் அதிகமாக கலந்து இந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த சாதம் வடித்த கஞ்சியை இந்த தன்மைக்கு அதை பக்குவப்படுத்தி நொதித்த உணவு இது, அதை கொடுக்கலாம். ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். இப்படி ஒரு செறிவூட்டப்பட்ட நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக உள்ள ஒரு அற்புதமான உணவு தான் இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்றது. இதை ஒரு வேளைக்கு, அதாவது ஒரு சில நாட்கள் நீங்கள் இரவு உணவு இல்லை, எப்பவுமே இரவு உணவுன்னு சொல்லவே கூடாது, அந்தி உணவு அப்படின்னு தான் சொல்லணும். 7 மணிக்கு முன் இதை மட்டுமே 2 குவளை குடிச்சிட்டு நீங்கள் அந்தி உணவு, இரவு உணவுன்றதை நீங்கள் முடிச்சுக்கலாம். இல்லை ஒரு வேளை அதிகாலை வேறு வேலைகள் இருக்குது, அவசரமாக கிளம்புனீங்கன்னா இது ஒரு 2 குவளை குடிக்கலாம். இது அதிக செறிவூட்டப்பட்ட சத்துக்கள்னு சொல்கிறதுன்னு, ஏன்னா நீங்கள் சத்துக்களை தேடி தான் நிறைய அலையிறீங்க. சத்துக்கள்னு சொல்லவே வேண்டாம், சொல்லவே அச்சமாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. சத்துக்களை தேடி தேடி இன்னைக்கு மனித கூட்டம் அலையுது. சத்துக்கள் தேவையில்லைன்னா உடம்புக்கு தேவையான சத்தை நம்ம பொருந்தக்கூடிய உணவில் கொடுத்தோம்னா அதுலேருந்தே அதை எடுத்துக்கும். இந்த உணவு நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகம் உள்ள ஒரு உணவு முறை. இந்த உணவை இந்த நான் சொல்லிய முறைப்படி நீங்கள் மிக எளிமையானது ஆனால் மிக வலிமையானது. இந்த முறைப்படி நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து இதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இதை நீங்கள் செயல்படுத்துங்க. நன்றி.